Hey guys, welcome to Mol's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது 3யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயிலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வச்சு அரைச்சிருக்கோம், நல்லா வாசமாகவும் இருக்கும். சிக்கன் மசாலா எதுவும் போட தேவையில்லை. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.